இந்த மழையில் இப்படி கஷ்டப்படுறதுல தேவைதானா? இப்போ பார்த்தீங்களா ஒரு விவசாயத்தோட நிலை. ஒரு விவசாயி வந்து மழையிலையும் வெயிலையுமே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. தன்னோட கொட்டாயை காப்பாற்றுறதுக்காக ஒரு விவசாயி இவ்வளோ தான் கஷ்டப்படுறான். ஆனால் அந்த நம்ம விளையாட்டை விட பார்த்திங்கன்னா விவசாய கஷ்டம், விவசாயத்தை விட விளையாட்டு தான் கஷ்டங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விளையாட்டு வீரர் வந்து நினைவானாங்கிறது தான் கேள்விக்குறி. இந்த கொட்டாயை வந்து ரொம்ப நனையுது. அந்த நெல்லுலாம் நனைஞ்சிடக்கூடாது என்பதற்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது வந்து பார்க்கணும் விவசாயத்தோட கஷ்டம் என்னங்குது. மழை பெஞ்சாலும் கஷ்டம், வெயில் அடித்தாலும் கஷ்டம், எப்படி வந்தாலும் கஷ்டம்தான். பார்த்தீங்களா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய நிலை தான் விவசாயத்தோட நிலை. அது நம்ம எல்லாம் ஈஸியாக அந்த சாப்பிட்ற உணவு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடச்சிருச்சு என்பதுக்காக விவசாயத்தை கேவலப்படுத்துகிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு விவசாயத்துக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் என்பதை நான் இந்த தமிழர் பட வலைவலி சார்பாக கேட்டுக்கிறேன். அதனால் விவசாயத்தை கஷ்டம் நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம். அதுக்கான பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுது. அந்த மழையிலையுமே பாருங்கள் தன்னுடைய கொட்டாயை வந்து தன்னோட வீடை வந்து சரி பண்ணுறாங்க. ஏன்னா உள்ளே இருக்க நெல்லாக நனைஞ்சிடக்கூடாது என்பதற்காக பண்ணுற ஒரு வேலை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, நாம் தமிழர். என்றும் இணைந்திருங்கள் தமிழர் படையோடு.